ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஸ் டெய்லி டோஸ். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட மொஹஞ்சடாரோ சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து சில டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மொத்த ஏரியா எவ்வளோன்னா 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். இது மொத்தம் 6 பிக் சிட்டிஸை உள்ளடக்கியது. இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை அர்பன் சிவிலைசேஷன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப மாடர்னிஸ்டிக்காக யோசிச்சுருக்காங்கல்ல அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்லாம். அதனால் மொஹஞ்சடாரோ டைனாசிட்டி பற்றி பார்க்கலாம். அதில் மெயினாக மொஹஞ்சடாரோ சொன்னாலே கிரேட் பாத் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். ஏன்னா ஒரு எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்டாக அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கட்டப்பட்ட வீடு தான் மொஹஞ்சடாரோலையும் இருக்கும். அதில் மெயினாக எப்படி இருக்கும்னா, அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டியிருக்காங்க. அது ரொம்ப சாலிடான பிரிக்ஸ் வச்சு கட்டி அதை பிளாஸ்டரால் கோட் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் பிட்டுமனை யூஸ் பண்ணியும் கட்டியிருக்காங்க. நேச்சுரல் பிட்டுமன்னா லைக் பார்க்குறதுக்கு தார் மாதிரியே இருக்கும். தார் ரோடில் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி பிளாக் சாலிடால் ஆன சப்ஸ்டன்ஸ் தான் நேச்சுரல் பிட்டுமன். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் சொன்னேன்ல, அது நார்த் சைட்லேயும் சவுத் சைட்லேருந்தும் ஸ்டெப்ஸ் வச்சு உள்ளே இறங்குற மாதிரி கட்டியிருக்காங்க. வாட்டர் பக்கத்தில் இருக்கிற வெளிலேருந்து இந்த இந்த ஸ்விம்மிங் பூலில் வாட்டர் கலெக்ட் ஆகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் வழியாக அந்த யூஸ்டு வாட்டர்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆகி போகிற மாதிரியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அசம்பிளி ஹால், அதுவுமே மொஹஞ்சடாரோ சிவிலைசேஷனில் சூப்பராக கட்டியிருக்காங்க. 4 rows-ல் 20 pillars வச்சு ரூஃபை சப்போர்ட் பண்ணி அழகாக கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எதுக்குன்னா பப்ளிக் கேதரிங்க்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மொஹஞ்சடாரோவில் லீடர்ஸ் எப்படி இருந்தாங்கன்றதுக்கு நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. எப்படின்னா, அந்த எக்ஸ்கவேட் பண்ணும்போது ஒரு சிற்பம் கிடச்சிருக்கு. அந்த சிற்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு மேன்லியான ஒரு ஹியூமன் உட்காந்துருக்கிற பொசிஷனில் கிடச்சிருக்காரு. அவர் ஃபோர்ஹெட்டில் ஒரு ஹெட்பேண்ட் கட்டியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆர்னமெண்ட் அவருடைய ஷோல்டருக்கு கீழே ரைட் ஆர்ம்ஸில் பார்க்க முடியுது சொல்கிறாங்க. ஸோ ஹேர்லாம் ரொம்ப நீட்டாக கோம் பண்ணியிருக்காங்களாம். அவரோட பியர்ட்லாமே அழகாக ட்ரிம் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த ஸ்டாச்சு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் காது கிட்ட 2 holes இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா, மேபி அவங்களோட ஹேர் ஆர்னமெண்ட்ஸ் ஏதாச்சும் அப்படியே கனெக்ட் ஆகிறதுக்காக அந்த 2 holes இருக்கலாம் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஷோல்டரில் ஷால் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஷால் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. எதுனாலனா ஃப்ளவர்ஸு, ரிங்ஸ், இந்த மாதிரியான ஜான் மார்ஷல் இந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சுவை பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ஸ்டாச்சுவை இப்போ தான் பார்க்குறேன். ஈவன் க்ரீஸ் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏன்ஷியன்ட், ஆனால் இது அதை விட ரொம்ப ஏன்ஷியன்ட் போல். 3000 years ஓல்டு இதுக்கு இருக்கும் அப்படின்னு ஜான் மார்ஷலே சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனே பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் எல்லாமே பிரான்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ஸும் அயனும் இண்டஸ் வேலியில் எந்த பீப்புளுமே யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜுவல்லரிலாம் டிசைன் பண்ணுறதுக்கு கார்னீலியம் அப்படின்ற ஒரு மெட்டலை யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்கும்னா, ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன், அதால் ஆனது தான் கார்னீலியன். இது ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் மொஹஞ்சடாரோவில் இவங்க எக்ஸ்கவேட் பண்ண ஆர்கியாலஜிஸ்ட் சைட்டை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்றது நாட் ஒன்லி இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர் ரெண்டுத்தையும் சேர்ந்தது தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்படி கேவிடியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி. இந்த பிளேசஸ்லாம் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் இருக்குது. இந்த
பிளேசஸ் நேம்லாம் நம்மளோட சங்கம் லிட்ரேச்சர். நாளைக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட பீப்புள், அவங்களோடைய கல்ச்சர், அவங்க ஆக்குபேஷன், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். கொஷின் டைம். லீடர் ஆஃப் மொஹஞ்சடாரோ ஷால் டிசைன்டு வித். செகண்ட் கொஷின், who praised dancing girl statue? Third question, KVT complex full form. Fourth question, which animal is not used by Indus people? Comment. What are the names of 6 big cities in Indus Valley civilization? What is the full form of UNESCO?